வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை 9ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது நம்ம ஸ்டார்டிங் டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு அனாலிசிஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு 3வது நாளாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி எப்பயுமே நமக்கு வந்து 6:30க்கு காலையில் ஓப்பன் ஆகும். அண்ட் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து ஃப்ளாட்னா ஆல்மோஸ்ட் லைக் நேற்று எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அந்த இடத்துல தான் மறுபடியும் ஓப்பன் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நேற்று நமக்கு 3:30க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இந்த ப்ரைஸில், அதாவது 25,617 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு. அங்கேருந்து இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டவுனாக இருக்குது. அப்படிங்கிறனால இது பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்போது தேர்ட் டே, அதாவது திங்கள், செவ்வாய், புதன் 3வது நாள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்குமே வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா. ரெண்டாவது நம்ம என்ன பார்ப்போம்னா, நமக்கு சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் 7ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாளுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திங்கள், செவ்வாய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். ஆனால் நேற்று எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் கிடச்சிருந்துருக்கு. அண்ட் இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து நம்ம இன்ட்ராடே வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நேற்றோட கேண்டிலை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து ஜூலை 3ஆம் தேதி வந்ததுக்குள்ளேயே இன்சைட் கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்து அந்த எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு 2-3 கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் பாசிட்டிவாக வந்ததில் இந்த இன்ட்ராடே கேண்டில் இருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால ஒரு பிரேக் அவுட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போது நம்ம சென்செக்ஸில் பார்க்கும்போது ஒரு பிரேக் அவுட் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஸ்பெஷலி இந்த கடைசியில் வந்துருந்த இந்த 2 க்ரீன் கேண்டில்னால சொல்லலாம். ஒன்று. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரெசிஸ்டன்ஸான நிஃப்டியை பொறுத்தளவு, சென்செக்ஸை பொறுத்தளவு முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 83,500 இருக்குது பாருங்கள், அதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 84,000 இல்லைனா 84,400 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துலேயே கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 84,000ம், சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 83,500. அண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி சென்செக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம பார்த்தாலுமே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து 85,000 வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதோட பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது 1.2 இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர ஒரு இமீடியட்டான ஒரு இன்ட்ராடேயில் பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுன்ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அண்ட் இந்த மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, நம்ம பிசிஆர் ரேஷியோ வச்சு தான் சொல்கிறோம். ஸோ இந்த பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது, பிசிஆர் ரேஷியோனா புட் கால் ரேஷியோ. ஸோ நம்பர் ஆஃப் புட்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் கால்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி டைரெக்டாக வேறு எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ண நம்ம நம்பர் ஆஃப் கால்ஸ் 100 கால்னால் எத்தனை புட் இருக்குது அப்படிங்கிறத டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து அழகாக நமக்கு என்ன கிடைச்சிடும்னா பிசிஆர் ரேஷியோ கிடைக்கும். அப்போது 1.0 இல்லை 1 இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவலாக இருக்கும்போது எப்போயுமே மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் சாயும். அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி 83,500க்கு நம்ம ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட சென்செக்ஸில். அண்ட் சென்செக்ஸ் வந்து அதிகபட்ச க்ரோத் ஆனால் 84,000 வரைக்கும் க்ரோத் ஆகலாம். அண்ட் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கிறனால இந்த 500 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெல்டா வேல்யூ வச்சு கனெக்ட் பண்ணும்போது சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் வந்து நம்ம அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கு வச்சுருக்கலாம். ஓகே, ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஹையஸ்ட் போச்சுன்னா 84,000 85,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி போகாது. மேபி இந்த வாரம் எக்ஸ்பைரிக்குள்ளே 84,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் சென்செக்ஸில் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதாக இருந்தால் 84,800 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதாக இருந்தால் 82,800 வரைக்கும். ஸோ அப்படிங்கிறனால ஒரு 2,000 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் கவனிச்சுக்கணும். 82,400க்கு தான் டெல்டா வேல்யூ வந்து 0.20. ஸோ இந்த டெல்டா வேல்யூ வந்து ஒரு 0.20 பக்கம் இருந்துச்சுன்னா கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி, இந்த பொசிஷன் ஹோல்டிங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால 82,800லேருந்து 84,800 வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன் எக்ஸ்பைரி வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனா ஹோல்ட் பண்ணலாம். இதுதான் நமக்கு சென்செக்ஸோட ஒரு ஓவரால் பிக்சர். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட நிஃப்டி 50.
நிஃப்டி 50க்கு நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி 50 2 நாளாக பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம இன்ட்ராடே வைக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ ரெட் கேண்டில் அதை தாண்டி 2 க்ரீன் கேண்டில் விச் இஸ் இன்சைட். இப்போ வந்து ஒரு கேண்டில் ஒரு டேவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படிங்கிறனால 2 இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. நேற்று வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இன்சைட் கேண்டில் இருந்து. சென்செக்ஸில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நிஃப்டி 50லே நடந்திருக்கு. அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த கடைசி 3 கேண்டில்ஸ் தான் சொல்லலாம். அப்படிங்கிறனால இந்த 2.25 அடுத்து 3 3.25 இந்த 3 கேண்டில் தான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால இந்த 3 கேண்டில் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போது இதே ட்ரெண்ட் இன்றைக்கி கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 மினிமம் வந்து 26,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. ஆனால் நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எங்கே இருக்குன்னா 26,000 தான் இருக்குது. ஸோ 26,000 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இதோட 50% இல்லைன்னா அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாவது நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பிசிஆர் ரேஷியோ 0.89 இருக்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்காது. பட் ஒரு கொஞ்சம் புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேபி எக்ஸ்பைரிக்குள்ளே 26,000 போகிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியும் இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்குங்கிறனால அதிகபட்சம் இன்றைக்கி மேலே போச்சுன்னா 25,700 போகும். அப்படி டவுன்ஃபால் ஆச்சுன்னா 25,400 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். அப்போது நம்ம நிஃப்டி 50யை பொறுத்தளவு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி ஆனாலுமே 25,400 தான் வரும். மேலே போச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் போகும்னா 25,700, அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 700 இல்லைன்னா 25,550 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நிஃப்டி 50 இன்றைக்கி பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் சைட்வேஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனாலும் ஏதோ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்தால் கூட மார்க்கெட் மேலே போகலாம். ஏன் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இது வரைக்கும் இன்சைட் கேண்டிலில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. நேற்று இன்சைட் கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால கொஞ்சம் புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டவுன்ஃபால் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். அதிகபட்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆனால் 25,400 வரைக்கும் தான் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும். ஓகே, அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி டேட்டா. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே என்னென்னா ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதுலேருந்து நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங்க்கு மாறிடுச்சுன்னு. அண்ட் ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த அப்வர்ட் ட்ரெண்டிங்கில் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் 30 டிகிரி தான் இருக்குது. அப்போ இந்த 30 டிகிரி எப்படி கண்டுபிடிச்சோன்னா இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் இந்த இடத்துல நமக்கு போனோம்னா நமக்கு ட்ரெண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் கிடைக்கும். கரெக்ட், இந்த ட்ரெண்ட் ஆங்கிள். இந்த ஆங்கிள் நமக்கு வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பாருங்கள் 30 டிகிரின்னு இருக்கு. ஸோ இப்போ 30 டிகிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் ஆங்கிள் கிடையாது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து ஒரு 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 மைல்டான ட்ரெண்ட் ஆங்கிள் தான். பட் இருந்தாலுமே வந்து ஒரு நம்மளோட பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே இருக்கிறனால 57,500 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளோட பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் மைல்டாக மார்க்கெட் மேலே போய் நமக்கு 57,500 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணல தான். ஏன்னா 0.96 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் ஸ்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அண்ட் டவுன்ஃபால் ஆனால் அதிகபட்சம் 25,400 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஓகே, அண்ட் நம்ம ஏன் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியோட நம்ம இண்டெக்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 6:30க்கு அப்புறம் 2 ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு 3 க்ரீன் கேண்டில் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் கிஃப்ட் நிஃப்டி ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க்கில் வந்து இன்றைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னென்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரெண்டிங் சேனல் அப்வேர்டில் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் வந்து நேற்று மட்டும் இந்த பாக்ஸை மட்டும் கவனிச்சிங்கன்னா தெரியும் மார்க்கெட்டோட சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ அதே மாதிரியே நாளைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக இன்றைக்கி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து பொறுமையாக இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு 3வது நாளாக இன்றைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்க போகுது சொல்லலாம்.
ஓகே. அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்க போகிறதுக்கு இன்னொரு இண்டிகேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது S&P 500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேட்டர். அண்ட் இந்த S&P 500 இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது. காலையில் நமக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னா ஒரு 7 o'clock போல், நம்மளோட நைட்டு 7 o'clock போல் ஓப்பன் ஆகி மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு முடியும். ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்திருக்குன்னு. ஸோ S&P 500ல மட்டும் கிடையாது, இதோட S&P 500ஓட ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் நம்ம வச்சு கன்சிடர் பண்ணாவே ஒரு 19 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ S&P 500 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இண்டெக்ஸஸ். அந்த இண்டெக்ஸ்லேயே வெறும் 19 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்குன்னா நமக்கு இன்றைக்குமே மூவ்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டில். அதே மாதிரி டவ் ஜான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் தான் மேலே கீழே வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இதுவும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். அடுத்து நம்மளோட மூணாவது இண்டெக்ஸஸ், ஒரு ஸ்ட்ராங் இண்டெக்ஸான யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்தும் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி வந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் 200 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போது நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டும் ஸ்ட்ராங்காக இல்லை, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்டை சைட்வேஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்ஐஐ டேட்டா கவனிக்கும்போது எஃப்ஐஐயோட நெட் ஹோல்டிங்ஸ், யூஸ்வலாக நெட் ஹோல்டிங்ஸ் எஃப்ஐஐஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னா மினிமம் ஒரு 3 டிஜிட்டாவது இருக்கும். அதுவும் 500 கோடிக்கு மேலே தான் இருக்கும். நீங்கள் இந்த 23ஆம் தேதி 24ஆம் தேதி 27ஆம் தேதி தான் இந்த ஒரு ரீசெண்ட் டேஸோட ஒரு லாஸ்ட் 30 டேஸோட ஹையஸ்ட் மார்க்கெட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஆனால் நேற்று நமக்கு வந்து ஜூலை 8ஆம் தேதி எண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 26,000 கோடி தான் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அப்போ எப்போ வந்து இவ்வளோ லோவாக ஹோல்டிங்ஸ் இருக்கோ அப்போ நம்ம மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஸோ நமக்கு இந்தியன் மார்க்கெட்டும் கிஃப்ட் நிஃப்டி மற்றும் அது மட்டும் இல்லாமல் மற்ற இண்டெக்ஸஸும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக இருக்கிறனால இன்றைக்கும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ தட் நமக்கு வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போய் பொசிஷன் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.